ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மயூ. இப்ப என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, யூனிவர்ஸ் நமக்கு குடுத்திருக்கக்கூடிய 2 அழகான மெசேஜ். என்ன மெசேஜ் தெரியுமா? எத நம்பணும், எத நம்பக்கூடாது அப்டின்ற 2 அழகான மெசேஜ். அத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க, உங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக நமக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா, உங்களுக்கான நீதி, உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுது. ரொம்ப, ரொம்ப சீக்கிரமே கிடைக்க போகுது அப்படின்றத முதல்ல நீங்க நம்பணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? யார்கிட்ட பேசும்போதும், எந்த விஷயமா நீங்க பேசினாலும் சரி, ஒரு தடவைக்கு 2 தடவ நல்லா யோசிச்சு பேசணும். நேத்தைய வீடியோல நம்ம பார்த்திருப்போம். எமோஷன்ஸ வெளிப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, ரொம்ப ஸ்பீடா நீங்க இந்த வாரம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. நான் சொல்லும்போதே இந்த மெசேஜ் டோன் உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ, அதனால ரொம்ப ஃபாஸ்ட்டா நீங்க பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறனால, வார்த்தைகள் தவறா வெளிய வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகம். அதனால யூனிவர்ஸ் குடுத்திருக்கிற மெசேஜ், நீங்க உங்களோட பேச்சுல ரொம்ப கவனம் வச்சு, நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான நீதி கண்டிப்பா கிடைக்கும். அத நம்புங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு யூனிவர்ஸ் எதையெல்லாம் நம்பக்கூடாதுன்னு சொல்றாங்க தெரியுமா? நல்லா கவனமா கேளுங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கு நானாச்சு அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னாலும் சரி, உங்களோட சேஃப்டிக்கு நான் கேரண்டி. கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன். அப்படின்னு யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னாலும் சரி, உங்களுக்கான வாய்ப்ப நான் ஏற்படுத்தி குடுக்குறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அத என்னால செய்ய முடியும். என் கையில உலகமே இருக்கு. அப்படின்ற மாரி யாராவது உங்ககிட்ட பேசினாலும் சரி. இந்த கேஸ்ல நாம ஜெயிக்கிறோம் அப்படின்னு அட்வொகேட் சொன்னா பரவால்ல. ஆனா, அட்வொகேட் அல்லாத வேற ஒரு 3வது மனுஷன் இந்த வார்த்தைய சொல்றாருன்னா, அவங்கள நம்பாதீங்க. அந்த பேச்ச நம்பாதீங்க. அப்படின்றது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இந்த வாரம். யார் மேலலாம் நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ். ஸோ நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்காக தான் வெயிட் பண்றீங்க அப்படின்னா, எத நம்பணும்னு யூனிவர்ஸ் சொல்லிட்டாங்க. உங்களோட பேச்ச ரொம்ப நிதானமா வச்சுக்கோங்க. வார்த்தையில கவனம் வைங்க. உங்களோட இன்ட்யூஷன நம்புங்க. அட் த சேம் டைம் உங்களோட ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி 3வது மனுஷங்க சொல்ற பொய்யான புகழுரையில மயங்கிராதீங்க. அவங்கள நம்பாதீங்க. அப்படின்றதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்ற மெசேஜா நான் பார்க்குறேன். ஸோ இந்த வாரம் யூனிவர்ஸ் நமக்கு குடுத்திருக்கக்கூடிய எத பிலீவ் பண்ணணும் அப்படின்னும், எத பிலீவ் பண்ணக்கூடாது அப்படின்ற 2 அழகான மெசேஜும் நிச்சயமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருக்கும் அப்படின்னும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் குடுத்துட்டு நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மயூ. நன்றி. வணக்கம்.